தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்தில், ஆந்திரா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 படம். அந்த படத்தை பார்க்க போன இடத்துல ஒரு பெண் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் 25 லட்ச ரூபா நிதி வழங்குறதுக்காக அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி செயல்கள் இனிமேல் ஆந்திராவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது. சினிமா என்பது என்ன? ஒரு பொழுதுபோக்கு. அதை ஒரு பொழுதுபோக்காக தான் பார்க்கணும். சரிங்களா? பொழுதுபோக்காக பார்த்துட்டு அதை அப்படியே மறந்துடணும், அவ்வளோதான். நல்ல கருத்தை எடுத்துக்கிறணும், கெட்ட கருத்தை விட்டுறணும், அவ்வளோதான். இதுக்கு போய்கிட்டு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே போய் அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தள்ளிக்கிட்டு முண்டுக்கிட்டு போய் இந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வச்சு அந்த மறுபடியும் அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? இப்போ சிந்திச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, சினிமா பாருங்கள். சினிமா பார்க்குறது ஒரு பொழுதுபோக்கோடு விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வசதி இல்லாமல் இருக்காங்களா, அவங்கள படிக்க வைங்க. சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது ஒன்றும் தப்பே கிடையாது. தேவையில்லாமல் திரைப்படத்துறையில் இருக்கவங்களுக்கு பிறந்தநாள், அந்த நிகழ்ச்சி, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் பெரிய ஆள், போஸ்ட் ஓட்டுறது, கட் அவுட் வைக்கிறது, இதெல்லாம் வேணாம். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இளைஞர்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க, வேலை தேடுற இளைஞர்கள் இருக்காங்க, வேலை தேடி வெளிநாடுகள் போகிற இளைஞர்கள் அதிகம். துபாய், கத்தார், சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறாங்க. தமிழ்நாட்டில் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, வெளிநாட்டில் போயாச்சும் சம்பாரித்து ஒரு வீட்டை கட்டணும், இல்லை நம்ம தங்கச்சி பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், நமக்கு எல்லா வசதியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறாங்க. அது தப்பு கிடையாது. படித்த இளைஞர்கள் படிப்புக்கேற்ற வேலை தான் கிடைக்கணும், வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு தயவு செய்து இருக்காதீங்க. எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை. யார்கிட்டையும் பொய் சொல்லாமல், திருடாமல், நேர்மையாக நீங்கள் உழைங்க. என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. ஆகையினால் படித்த இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரணும்னா, எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. ஹோட்டலுக்கு போங்க, மாஸ்டராக இருங்க, சப்ளை பண்ணுங்கள். ஏன் காலையில் பேப்பர் போடலாம், பால் பாக்கெட் போடலாம், மாவை அரைச்சி இட்லி மாவு, தோசை மாவு, இதுகளை ரெடி பண்ணி வீட்டுக்கு கொடுக்க சப்ளை பண்ணலாம், இல்லை கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். எவ்வளவோ தொழில் இருக்குங்க. தள்ளு வண்டி கடைங்க, சாதாரண தள்ளு வண்டி கடை. சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி 10:30 மணி வரைக்கும் வட மாநிலத்திலேருந்து நம்ம ஊர் தள்ளு வண்டி கடை போட்டு பிழைக்கிறான். ஏன் நம்ம செய்ய முடியல? வேல் பூரின்றேன், பானி பூரின்றேன், என்னென்னமோ பூரி விற்கிறான், பஞ்சு மிட்டாய் விற்கிறான். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் செய்ய மாட்றாங்க? அது ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க. இது அசிங்கமே இல்லைங்க. என்ன அசிங்கம்? வேலை பார்த்து சம்பாரித்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுறது எந்த ஒரு அசிங்கமே கிடையாது. நீங்கள் தாராளமாக செய்யலாம். சாதாரணமாக என்ன கற்றுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதை கற்றுக்கலாம். வடை போடுறது, சமைக்கிறது, பிரியாணி செய்கிறது, பானிபூரி எப்படி போடுறது, எல்லாமே கற்றுக்கலாம். பெரிய விஷயமே கிடையாது. கற்றுக்க முடியாத தொழில் எந்த தொழிலுமே கிடையாதுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த தொழிலை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் போய் உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையில் போய் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் தனியாக பண்ணுங்கள், சம்பாதிக்கலாம். நீ ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சம்பாதிக்காமல் நீ ஏன் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற அப்படி சொல்கிற நிறையா பேர் எனக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன, வெளிநாட்டில் இருக்கீங்க, நிறையா சம்பாதிக்கிறீங்க, ஆகையினால் நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் உள்நாட்டில் இருக்கோம், அதிகமாக சம்பாதிக்க முடியலை. ஒன்றும் இல்லைங்க. ஊரில் என்ன வேலை பார்த்தோமோ அதே வேலையை தான் இங்கே வெளிநாட்டிலையும் பார்க்குறோம். ஊரில் கொத்தனார் வேலை பார்த்தேன், கான்ட்ராக்ட் வேலை பார்த்தேன்,
இங்கே வந்து இதே கொத்தனை வேலை தான் பார்க்குறேன். மாதத்தில் 30 நாளா 26 நாள் வேலைக்கு கண்டிப்பாக போகணும். போனால் தான் ஒரு சம்பளம் வரும். அந்த சம்பளத்தில் நம்ம செலவு போக மிச்சத்தை அனுப்புகிறோம். நம்ம ஊரில் இருந்தோம்டா இந்த 25 நாள் 26 நாள் வேலைக்கு போமா அப்படின்னா போக மாட்டோம். என்ன காரணம்? நம்ம சொந்தக்காரங்க ஒரு நல்லது கெட்டது, ஒரு விசேஷம், ஒரு காது குத்து, கோயிலில் கிடா வெட்டுறான், ஒரு கேதங்கள் வந்துடுது, இந்த மாதிரி போயிடுவோம். பிள்ளைக்கு உடம்பு முடியல, பையனுக்கு உடம்பு முடியல, பொண்ணுக்கு உடம்பு இல்லை, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அந்தந்தானே போய் அலையிறதுனால அன்னைக்கு வேலை கெட்டு போயிடும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஊரில் பலசர கடை வச்சுருக்கவங்க, வாழைப்பழ கடை வச்சுருக்கவங்க, பெட்டி கடை வச்சுருக்கவங்க, பெரும் கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பாருங்கள், எந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ மாடு வளர்க்குறாங்கல்ல, அந்த மாடு வளர்க்குறவங்களாம் எங்கேயுமே போக முடியாது. ஒரு நல்லது கெட்டது ஒரு எங்கேயுமே போக முடியாது மாடு வச்சுருக்கவங்க. என்ன காரணம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடை பராமரிக்கணும். அந்த மாட்டுக்கு தேவையான தண்ணி, எரை எல்லாம் வச்சு சாயந்தரம் பால் கறக்கணும், ஊற்றணும். அப்புறம் காலைல பால் கறக்கணும், ஊற்றணும். மறுபடியும் சாணி எல்லணும், சுத்தப்படுத்தணும் கொட்டகத்தை, மறுபடியும் தூக்கி மாட்டை கொண்டு அங்கே அவுட்டரில் கட்டணும். இந்த மாதிரி ரெகுலராக அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. சில பேர் அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அவருக்கு வேறு வேலை இல்லை, ஒரு நல்லது கூட வரமாட்டாப்புல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க. நீங்கள் பன்றி வளர்க்கலாம், தப்பு கிடையாது. வெண்பன்றி வளர்க்கலாம், கருப்பு பண்ணி வளர்க்கலாம். அது ஒரு தொழில். அவுட்டரான ஏரியாவில் ஒரு 10 பன்னி வாங்குங்க, ஒரு ஆண் பண்ணியை வாங்குங்க, அதை இப்போ நடத்துங்க. ஒரு 6 மாதம், அடுத்த 6 மாதம் கழித்து உங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிரும், உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். செய்யலாம், ஒரு தப்பே கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாங்க. ஒழுங்கிருந்த பண்ணை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த வேலையில் நீங்கள் ஆர்வமாக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் செய்யலாம். கண்டிப்பாக செய்யலாம். முயற்சி பண்ணுங்கள் உறவுகளே, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். ஆகையினால் சினிமா துறையில் அதிகமாக ஈடுபாடு கொண்ட சொந்தங்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னென்னா, படம் பாருங்கள், அதை பொழுதுபோக்கோட விட்டுருங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அன்பான உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.